தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் உரிமைக்களம் வழக்காட்சியினுடைய நிறுவனர் தோழர் இளம் பெருவழுதி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நெடுநாளுக்கு அப்புறம் ஒரு அமர்வு உங்களோட. தோழர், இப்ப சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்னைக்கு கோபி நயினாரை அவரு சங்கிகளுடைய வளையத்தில் சிக்கிட்டாருன்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? சங்கிகளுடைய வலையில் வீழ்ந்து விட்டாமா? ஆமா, நானும் கூட அதை பார்த்தேன். நானு அதாவது பொதுவாகவே இங்க இருக்கிற இந்த திராவிட இயக்கங்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு காலகட்டத்துல கரெக்டா தான் களமாடினாங்க, இல்லைன்னு சொல்லல. பெரியாருடைய கொள்கை கோட்பாடு ஏந்தி களமாடினாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் எனக்கு பொறுத்த வரைக்கும் திராவிட கழகம் தான் இப்ப சங்கிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஆளுகின்ற அரசாங்கத்தை யார் யாரெல்லாம் கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்களோ, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஆளுகின்ற அரசாங்கத்தை யார் யாரெல்லாம் கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சங்கிகள். இப்போ பாரஞ்சித் போன்ற ஆட்கள், கோபி நயினார் போன்ற ஆட்கள், அவங்க அரசாங்கத்தினுடைய போதாமைகளை சுட்டி காட்டினாங்க அப்படின்னா என்னுடைய போதாமைகள் நான் சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லணும். ஆனா இவங்க என்ன ஃப்ரேமிங் பண்றாங்க அப்படின்னா, நீ கேள்வி கேட்கிறியா, அப்ப நீ நீல சங்கி. இஸ்லாமிய சிறைவாசிகளை ஏன் நீங்க விடுதலை பண்ண மாட்டீங்க, தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தீங்களே ஏன் சரி விடுதலை பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி முன்னாடி வச்சோம் அப்படின்னா நீ பச்சை சங்கி. இவங்க ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி சாம்சங் தொழிலாளர்களுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டங்கள் பண்றாங்க. சாம்சங் தொழிலாளர்களுக்காக இதர பின்ன கட்சிகள் போராட்டம் பண்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் இன்னும் பல பிரச்சனைகள் கையில் எடுக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி போராட்டங்களை இவங்க கையில் எடுத்தாங்க அப்படின்னா நீ சிகப்பு சங்கி. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா யாராவது பேசினாங்கன்னா நீ கருப்பு இது பச்சை சங்கி. அம்பேத்கரியவாதிகள் யாராவது பேசினாங்க அப்படின்னா நீ நீல சங்கி. அதே மாதிரி இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் பேசினாங்கன்னா இவங்க இந்த சங்கி, அதாவது சிகப்பு சங்கி. இந்த மாதிரி முத்திரை குத்துகின்ற சுபவீர பாண்டியன் அவர்கள், அவரை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறேன். ஒண்ணும் கிடையாது. போன மாதம் அமலாக்கத்துறை ரைடு நம்ம தமிழ்நாட்டை வந்துச்சு. யாருடைய வீட்டுல தெரியுமா? நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவருடைய வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு வந்துச்சு. அவருடைய பையன் வீட்டுல வந்துச்சு. அப்ப உடனடியாக அடுத்த நாளே நம்ம துரைமுருகன் அவர்கள் என்ன பண்றாருன்னா டெல்லிக்கு பயணப்படுறாரு. அங்க போய் ஆனா பத்திரிகையாளர் கேட்டதுக்கு என்ன செய்தி வெளிவதுன்னா, நான் துறை சார்ந்து நான் பயணத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, துறை சார்ந்து நீங்க போறீங்க, மக்கள் பிரதிநிதியா போறீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், மக்கள் பிரதிநிதியா போறீங்க. அப்ப மக்கள் பிரதிநிதியாக போகின்ற அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அங்க போய் யாரை சந்திச்சாரு, என்ன பேசினாரு, என்னென்ன கோரிக்கைகளை தூக்கி முன்னாடி வச்சாரு, என்னென்ன டிமாண்ட் பண்ணாரு, காவிரி நீர் சம்பந்தமாக எதுவும் பேசினாரா, என்ன பேசினாரு, தன்னுடைய நீர்வளத்துறை டிபார்ட்மெண்ட் சார்பாக என்ன பேசினாரு அப்படின்ற மாதிரி மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. மக்கள்கிட்ட சொல்லணும்லங்க. மக்களுடைய பிரதிநிதி நீங்க முதலமைச்சருடைய பிரதிநிதி கிடையாது. முதலமைச்சரே மக்களுடைய பிரதிநிதி தான், சரிங்களா? அப்போ ஒரு அமைச்சர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கணும், சொல்லணும், நான் எதுக்காக போனேன்னு சொல்லணும். அப்ப சங்கிகளுடைய சதிவலையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் விழுந்து விட்டாரா அப்படின்னு சொல்லி, ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களே நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, கோபி நயினார் ஒரு அரங்கத்துல உட்கார்ந்து தன்னுடைய வேதனையை பகிர்ந்த ஒரு நபர் தான். மாதிரி நாங்க போராடுறோம், எங்களுக்காக வரமாட்டீங்களே, நீங்களாம் உண்மையான பெரியாரிஸ்டான்ற மாதிரிதான் கேட்காம கேட்டுவிட்டாப்ல. ஒரு அரங்கத்துக்குள்ள பேசின இந்த ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெரிதாக்குகின்ற சுபவீர பாண்டியன் அவர்கள் சங்கியுடைய சதிவலையில் விழுந்து விட்டாரா என்று விமர்சனம் செய்கின்ற சுபவீர பாண்டியன் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் பார்த்து சொல்லணும் இல்லைங்க, ஏங்க நீங்க எதுக்குங்க போனீங்க, மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துங்க, அப்ப நீங்க சங்கியுடைய சதிவலையில் விழுந்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கணும்ல. அப்புறம் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப சமீபத்துல போனாரு. ஏன் போனாரு, எதுக்கு போறாரு, யாரை சந்திச்சாரு, என்ன பேசினாரு? முதல்வருக்கு தெரியாம அவங்க போறது இல்ல, முதல்வரே சொல்லணுங்க. அதை நான் சொல்றேன், முதல்வரே சொல்லணும்ல. சரி, முதல்வரை சொல்லிட்டு தான் போயிருக்காரு, உங்களுடைய கூட்டுக்கு நான் வரேன். முதல்வரே சொல்லணும்ல, அறிக்கை விடணும்ல. முதல்வர் அங்க போய் காலை சிற்றுண்டி உணவு சாப்பிட்டார், ஆதி திராவிடர் மக்களிடம் இணைந்து இது சாப்பிட்டாரு, இங்க போனாரு, அங்க வந்தாரு அப்படின்ற மாதிரி இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய டிஎன்பிஆர் ஒன்று சொல்லுவாங்க, டிஎன்பிஐஆர் சரியா எனக்கு தெரியல, அரசாங்கத்தினுடைய அபிஷியல் செய்தி நிறுவனம்ன்ற மாதிரி அந்த நிறுவனம், அதுல அடிக்கடி அப்டேட் கொடுக்குறாங்க. முதல்வர் எங்க போறாரு, என்ன வராரு, அரசார்ந்த எந்த நிகழ்ச்சி போடுறாங்க, இதெல்லாம் போடுறாங்க. அப்ப அந்த அபிஷியல் செய்தி மூலமாச்சும் நீங்க பதிவேற்றல் பண்ணுங்க. அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் எதுக்காக போனான்னு கேளுங்க. அப்ப சுபவீர பாண்டியன் அவர்கள் என்ன பண்ணணும்னா இதை சொல்லணும், சங்கியுடைய சதிவலையில் துரைமுருகன் விழுந்து விட்டார் என்று தெரியவில்லை, இல்லாட்டி செந்தில் பாலாஜி விழுந்து விட்டார் என்று தெரியவில்லை, பேசணும்ல. ரொம்ப தன்மையா அழகா அப்படி பேசுறீங்களா, சொல்லுங்க. அமைச்சர் சேகர் பாபு என்ன சொன்னாரு, அனைத்து பள்ளிகளிலுமே கந்த சஷ்டி பாராயணத்தை பாடுன்னு சொல்லி உத்தரவு போட்டாப்புல, கரெக்டுங்களா? கந்த சஷ்டி பாராயணத்தை பாடுன்னு சொல்லி உத்தரவு போட்டாப்புல.
அதுக்கப்புறம் வந்து உங்களை கேவலமா பேசியிருக்காப்புல அர்ஜுன் சம்பத். திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக மிக கேவலமா பேசிக் கொண்டிருக்கின்ற அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு வச்சு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறீங்க. அப்ப சங்கியுடைய சதிவலையில் அமைச்சர் சேகர் பாபு விழுந்து விட்டதா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை விழுந்து விட்டதான்னு சொல்லி கேட்கணும்ல சுபவீர பாண்டியன் அவர்கள். அர்ஜுன் சம்பத்தை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த அடிப்படையில் வந்து இப்ப ரங்கராஜ் பாண்டியன் தான் கூட்டம். என்ன கூட்டம் ஃபாலோ என்னங்க சங்கியை ஃபாலோ பண்றதான் கூட்டம் இருக்குங்க, பிஜேபி ஃபாலோ பண்ற கூட்டம் இருக்குங்க. அவ பிஜேபி கூட்டி வச்சிருக்கீங்களா, நீங்க பிஜேபி கொள்கை ஏத்துக்கிறீங்களா, என்ன பேசுறீங்க அப்ப நீங்க? அர்ஜுன் சம்பத் ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணுது, அதுக்காக நான் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறோம் அப்படின்னா இது என்ன லாஜிக்? என்ன இந்து மக்களோட உரிமைக்காண்டி அவர் போராடிட்டு இருக்காரு யாரு சம்பத்? யாரு நீங்க சொல்லுங்க, பட்டியலிடுங்க. நாங்க தொடர்ச்சியா இப்ப இந்த நீங்களே வந்து ஃப்ரேமிங் பண்ணாதீங்க, நான் தயவுசெய்து சொல்றேன். இந்த ஊடக நண்பர்களே வந்து ஃப்ரேமிங் பண்ணாதீங்க. இந்து மக்களுடைய பிரச்சனைக்காக வந்து அர்ஜுன் சம்பத் என்ன போராட்டம் பண்ணாரு? அவர் கெஸ்டா கூப்பிடுறீங்களே, உங்கெல்லாம் வந்து ஏதாச்சும் தோண வேணாமா? ஏதாச்சும் தோண வேணாமா? நம்ம செய்யறது சரியா, நம்முடைய திராவிட சித்தாந்தத்துக்கு சரியா தோண வேணாமா? இந்த அறநிலைத்துறை என்று சொல்லப்படுகின்ற அந்த துறையை கலைன்னு சொல்லி இருக்கிறாங்க பிஜேபி போன்ற ஆட்கள். அவங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு நீங்க முதல் மரியாதை கொடுத்துருக்கீங்க. ஆனா வந்து என்னன்னா அவங்க எல்லாம் சங்கியுடைய சதிவலையில் வீழ்ந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி பேச முடியவில்லை இந்த சுபவீர பாண்டியன் அவர்களுக்கு. ஆனா கோபிநாயன் அவர்களை மட்டும் காரணம் பண்ணி பேச வேண்டிய தேவை என்ன? தேவை என்ன? எதுக்கெடுத்தாலும் திருமாவளவன் விசஸ் கோபிநாயனார், திருமாவளவன் விசஸ் பாரஞ்சித், திருமாவளவன் விசஸ் அதர்ஸ் அப்படின்றதான் ஒரு டிபேட்ஸ் உருவாக்குறீங்க நீங்க. திருமாவளவன் மையப்படுத்தானே இப்போ வந்து டிபேட்ஸ் உருவாக்குறீங்க. திருமாவளவனை விட வந்து கோபிநாயனா பெரியாராப்பா, என்னப்பா நீங்க பேசுறீங்க? திருமாவளவனை விட பாரஞ்சித் பெரியாராப்பா, என்னப்பா நீங்க பேசுறீங்க? நான் சொல்றேன், திருமாவளவனை விட மாண்புமிகு நம்ம முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பெரியாளா? எங்க டிபேட்ஸ் நடத்துங்க, ஒரு டிபேட்ஸ் உருவாக்குறீங்க, திட்டம் உருவாக்குறீங்களா, இந்த டிபேட்ஸ் நடத்துங்க. திருமாவளவனை விட கருத்தியல் ரீதியாக நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரியவரா? டிபேட்ஸ் நடத்துங்க. யார நீங்க ஏன் பார்க்க பாக்குறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் வந்து இந்த அடித்தட்டு மக்கள் எல்லாம் கேட்டுட்டு மண்டே மண்டே ஆடிட்டு, ஓ ஐயா சுபவீரன் பாண்டியன் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு, ஓ அவரு சொன்னா கரெக்டா தாங்க இருக்கும், அவர் மாற்றுக்கிறதே கிடையாது, அவர்லாம் ஜம் பர்சன், பியூரிட்டி பர்சன் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற எல்லாரும் அந்த காலம் மாதிரி நம்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. நீ போய் உட்காந்து சாப்பிட்டு இதுவரைக்கும் எங்க போனா சுபவீர பாண்டியன் அவர்கள்? நான் கேட்கிறேன் இந்த கேள்வி. இதுக்கு முன்னாடி என்ன, இதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ஒரு செய்தி சொல்லுங்க. சுபவீர பாண்டியன் அவர்கள் இப்போ ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவருடைய கள போராட்டங்கள் என்னன்ற மாதிரி பட்டியலிட முடியுமா? ஓபன் சவால் ஒரு நான், அவருடைய கள போராட்டங்கள் என்னன்னு பட்டியலிட முடியுமா? கோபிநாயனுடைய போராட்டம் என்னன்றது நான் பட்டியலிடுறேன். சுபவீர பாண்டியனுடைய கள போராட்டங்கள் என்ன அப்படின்றது பட்டியலிட முடியுமா? ஐயா வீரமணி அவர்கள் கடைசியாக அவர் வந்து என்ன பேசினார்னு பட்டியலிட முடியுமா? ஒவ்வொரு நாளும் அனுதினமும் இந்த சாதாரண சாமானிய மனிதர்களுக்காக கடத்துல உட்கார்ந்துகிட்டு தொண்ட தண்ணியுடைய கடைசி துளி வற்றுகின்ற அளவிற்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க. கோபிநாயனா போன்றவர்கள் போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி சங்கியினுடைய சதியில் விழுந்து விட்டார்கள் அப்படின்னா நாங்க வந்து உடனே நம்பிட்டு போயிருவோம். நாளைக்கே போய் பாருங்க, மதுரை மாவட்ட கலெக்டர் ஆபீஸ் வாசலுக்கு வந்து பாருங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வந்து கையில ஒரு பெட்டிஷன் வச்சு காத்துக்கு இருப்பாங்க. அந்த ஊர்ல ரோடு சரியில்லை, இந்த ஊர்ல தண்ணி வரல, தெருவுகளுக்கு சரியா இல்ல, குண்டும் குழியுமா ரோடு இருக்குது, எங்க ஊர்ல அவனை அடிச்சு விட்டியான், இவன் முறிச்சு விட்டியான், நெல் கூட பஸ் ஸ்டாண்டு வேணும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் இந்த அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக வந்து கையில பெட்டிஷன் வச்சு காத்துக்கு இருப்பாங்க. நீங்க ஒரு ஆள் சுட்டி காட்டுங்க, திராவிட கழகத்தை போன்ற ஆட்களுடைய ஒரு ஆள் சுட்டி காட்டுங்க, கலெக்டர் ஆபீஸ் வாசல் நின்றுட்டு இந்த அடித்தட்டு மக்களுக்காக பெட்டிஷன் கொடுத்தா சுட்டி காட்டுங்க, ஒண்ணு பண்ணிக்க மாட்டாங்க. பட்டியலுங்க வாப்பா. இன்னைக்கு வேணா அவங்க பேசுறவங்களாம் அவங்களுடைய கலப்பணி தானே இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய. அதைத்தான் கேட்கிறேங்க தோழர், நல்லா தெரிஞ்சுங்க. நாங்க தந்தை பெரியார் அவர்கள் வந்து நாங்க ஒருபோது விமர்சனம் பண்ண போறது கிடையாது. தந்தை பெரியார் அவர்கள் சாதாரண சாமானிய மனிதர்களுக்கான ஒரு தலைவர். அவருடைய பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது சாதி ஒழிப்பிலிருந்து விரிவடைகின்றது. இன்னைக்கு இருக்கிற போலி பெரியார்ஸ்ல இருந்து நான் சொல்றேன், அவருடைய பார்ப்பன எதிர்ப்பு என்பது சாதி ஒழிப்புல இருந்தா விரிவடைகின்றது. அவர் வந்து சாதியை தான் ஒழிக்க நினைச்சாப்புல, அதற்காக அவர் களமாறினாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற போலி பெரியாரிஸ்டுகள் பார்ப்பன எதிர்ப்பை மட்டும் தான் பேசுறாங்க ஒழிய சாதி ஒழிப்பை பத்தி அவங்க பேசுவது கிடையாது. எத்தனை இடத்துல பேசியிருக்கிறாங்க சொல்லுங்க? எத்தனை இடத்துல பேசியிருக்கிறாங்க? கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி காலத்துல பல்வேறு போராட்டங்கள் நடத்தி. அதான் நான் சொல்ல வரேன், அதான் சொல்ல வரேன். கோல்ராஜுடைய படுகொலை வழக்கிற்காக அவங்க போராட்டம் பண்ணாங்க, மறுக்க முடியாது. யாரு? திராவிட கழகம். இளவரசனுடைய படுகொலைக்காக வந்து அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க, மறுக்க முடியாது. ஓகே, இந்த இரண்டு பிரச்சனைகளுக்காக போராட்டம் பண்ணாங்க இல்லையா? இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்தி உங்களுக்கான இயக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்ற மாதிரி ஃப்ரேமிங் பண்ணுவதற்காக மட்டும்தான் திராவிட கழகம் வந்து போராட்டம் பண்ணாங்க. என்னங்க அப்படிலாம் சொல்லலாமா? எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணியிருக்காரு. நீங்க பட்டார்னு இந்த மாதிரி போட்டு அவருடைய போராட்டத்து குணத்தை வந்து நீங்க தவறா சித்தரிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கேட்கலாம், அந்த மாதிரி நீங்க கேட்கலாம். பட் இருந்து நான் தான் சொல்றேன் அப்படின்னா,
அப்போ போராடினீங்களேங்க, இப்ப ஏங்க போராட்டம் பண்ண மாட்டீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில போராட்டம் பண்ணீங்க, ஓகே, வரவேற்கிறோம். இப்ப என் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்ட கட்சியில ஆட்சியில முதல்வர்கிட்ட போய் முறையிடுவாங்கல்ல, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, நடவடிக்கை முறையிடுங்க, முறையிட்டேன்னு சொல்லி பதிவு போடுங்க. முதல்வர் அவர்களிடம் சுட்டி காட்டினேன் அப்படின்னு பதிவு போடுங்க. பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கென்று ஒரு வெளிக்கண் மற்றும் கண்காணிப்பு ஒரு குழு இருக்குது. அந்த குழுவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ஏனைய கூட்ட மாற்றைய கடந்த ஒரு 3 வருடமாக கூட்டவில்லை. 6 மாதத்தில் ஒரு முறை கூட்டப்பட வேண்டும். ஆனா 3 வருடம் கூட்டப்படவில்லை. மொத்தமாக 6 முறை கூட்டி இருக்க வேண்டும். ஏன் கூட்டல? கூட்டுங்கள் முதல்வர் அவர்களே. ஒரு பெட்டிஷன் கொடுங்க. பெட்டிஷன் கொடுத்த காட்சியை வந்து ஒரு போட்டோவை வந்து நீங்க வந்து சமூக வலைத்தளத்துல அப்லோட் பண்ணுங்க. பக்கம் பக்கமா உட்காந்து ரைட்டை கொடுத்துறீங்க. களத்துக்கு போறது கிடையாது, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறது கிடையாது, உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கறது கிடையாது, அந்த மலம் கலந்து தண்ணீரை குடிச்சீங்களா குடிக்கலையா, உங்களுடைய புள்ள குட்டி என்ன ஆச்சு எதுவும் கேட்கறது கிடையாது, டாக்டர் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாருன்னு கேட்கறது கிடையாது, அந்த ஊரை என்ன நினைச்சுனே தெரியாது. ஆனா சிபிசிடி அறிக்கை வந்த உடனே முந்தி அடிச்சுட்டு வந்து களத்துக்கே போகாத நம்ம ஐயா வீரமணி அவர்கள் பக்கம் பக்கமா ரைட்டை கொடுத்துறாரு. பக்கம் பக்கமா புதுமையான ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி விட்டுருக்காரு. களத்துக்கே நம்மளாம் போக தேவையில்ல, பக்கம் பக்கம் ரைட்டை போடுதானே மக்களும் நம்பிடுவாங்க. இப்ப என்னதான் திடீர்னு திகாவுக்கு விசிகாவுக்கு என்னதான் உட்கட்சி பூசல் மாதிரி ஆரம்பிச்சு? உட்கட்சி பூசல்லாம் கிடையாது. அதாவது இது வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு கேள்விகள் தான். இது வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பக்குவத்தில் இருக்கிறாங்க தான் நம்ம சொல்ல முடியும். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பக்குவத்தில் இருக்கிறாங்க. ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப நீங்க நடந்து போறீங்க, நடந்து போய்க்கும் போதே வந்து உங்களை வந்து ஒருத்தன் அடிச்சு விடுறான். நீங்க என்ன பண்ணீங்கன்னா படான ஒரு காவல் நிலையத்தில் ஓடி போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்க, என்ன அடிச்சு போட்டாங்க சார், பாருங்க சார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவன் வந்து கொண்டு போனாங்க கூட மிரட்டுறான் சார், பாருங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றீங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, அப்படிங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த கட்டமா கலெக்டரை போய் கேட்பீங்களா? அதுதான் இது ஏங்க. அதாவது ஒரு நீங்க வந்து இந்த சமுதாயத்துல வந்து ஒரு மனிதனா வந்து இருக்கிறீங்க, உங்களை சுத்தி சில பிரச்சனைகள் நடக்குது, எளிய மக்களுடைய பிரச்சனை நடக்குது. அப்ப நீங்க துணிஞ்சு கேள்வி கேட்கறீங்க, அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி எழுப்புறீங்க. அப்ப அதிகார வர்க்கத்தை நோக்கி நீங்க கேள்வி எழுப்புகின்ற பொழுது அதை சரி செய்து தர வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? இந்த அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க. சோ இந்த அரசாங்க அதிகாரிகளும் சரிவர செய்யாத பொழுது என்ன பண்ணுவாங்க? அடுத்த கட்டமா ஆளுகின்ற அரசாங்கத்தை பார்த்து கேட்பாங்க. அப்ப ஆளுகின்ற அரசாங்கத்தை பார்த்து பேசுறப்ப அப்ப ஆளுகின்ற அரசாங்கம் கூட சில இடங்கள்ல வந்து சில அட்ஜஸ்ட்மெண்டா போவாங்க. ஏன்னா வந்து ஓட்டு அரசியல் அதெல்லாம் இருக்குது, போவாங்க. அப்ப திராவிட கழகம் போன்ற கட்சிகள் வந்து எதுக்காக இருக்கிறாங்க? தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி இந்த திராவிட கட்சிகள் எதற்காக இருக்கிறாங்க? எந்த கட்சியில் ஆட்சியில் இருந்தாலும் சரி, நான் எதிர்நிலையில் நின்று கேள்விகளை தூக்கி முன்னாடி வைப்பட்ட காரணத்துக்காக தான் தந்தை பெரியார் அவர்கள் வெறும் இயக்க அரசியலாவே தொடர்ந்தாரு. கரெக்டுங்களா? அவர் தேர்தல் பாதைக்கு போயிருந்துக்கலாம்ல. அப்ப உங்க போன்ற ஆட்கள்கிட்ட வந்து நாங்க முறையீடு தானே செய்வோம். நீங்க ஒரு பெரியாரியவாதிங்க, பெரியாருடைய கொள்கையை வந்து தலித்து மக்களுடைய விடுதலை தாங்க. அப்ப நீங்க பேசுங்க, நீங்க முதலமைச்சரை சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களை மாதிரி ஆட்கள் அடையாளப்படுத்தினாதானங்க எங்களுடைய பிரச்சனை வந்து வெளியே வரும். கேட்கிற நியாயம் தானே அது? அப்ப இது எப்படி பிரச்சனையா மாறும்? இல்ல, திராவிடர் கழகம்னா நீங்க சொல்லியிருந்தா பிரச்சனை இல்ல. கோபிநாயனார் குறிப்பிட்டு வந்து மதிவெடுதின்ற பேரை முன்வச்சதானே பிரச்சனை இருக்கு. அவங்க வந்து ஒரு என்ன பிரச்சனை இல்ல, இதுல எனக்கு புரியல. இதுல என்ன பிரச்சனை? பர்டிகுலரா அவருங்க பேர் எதுக்கு நீங்க சொல்றீங்க? என்ன தவறு? அவங்க ஒரு பெண்ணு, அவங்கள போய் இப்படி இல்ல, நீங்க அப்படி ஃப்ரேமிங் பண்ணாங்க. அவங்க பெண் அப்படின்னா அவங்க பெண்ன்ற எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து மதிவதனிக்கே நீங்க செய்யற ஒரு துரோகமாக தான் நான் பதிவு பண்றேன். நான் அவங்க ஒரு பெண், நீங்க மறுபடியும் அவங்க தள்ளுறீங்க. அவங்க போராளி சொல்லுங்க. அவங்க போராளி போன்ற ஆட்கள்கிட்ட வந்து கேள்வி வைக்க வேண்டியது வந்து ஒரு நம்மளுடைய ஒரு ஜனநாயக கடமை, உரிமை தான். ஒண்ணு கிடையாதுங்க. இப்ப மதிவதனி அவர்கள் வந்து ஒரு ஃப்ரேமி ஒரு மிக ஒரு மக்கள் மத்தியில் வந்து அறியப்பட்ட ஒரு பர்சன் வந்து இருக்கிறாங்க. ஊடகத்துல பேசுறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா வந்து மதிவதனி போன்ற ஆட்களுடைய பேச்சுகள் என்பது, நல்லா நோட் பண்ணீங்க, மதிவதனி போன்ற ஆட்களுடைய பேச்சுகள் என்பது, அந்த வீடியோல ஒரே தடவை பேசினாங்க, சரியா? மதிவதனி போன்ற ஆட்களுடைய பேச்சுகள் என்பது எளிய மக்களுக்கான பேச்சுகள் போல இருக்கும், ஆனா அது அப்படி இல்லை. அவர் சொன்னது அது அப்படி இல்லை அப்படின்றாரு. அது வந்து அதிகார வர்க்கங்களை அடைகாப்பதற்காக மட்டுமே அவருடைய பேச்சுகள் வெளிப்படுகின்றதுன்றாரு. அப்ப இது என்னது? இந்த மாதிரி ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி வைக்கிறாருன்னா, மதிவதனி போன்ற ஆட்களும் சரி, மதிவதனி அவர்களை ஆதரிக்கின்ற நபர்களும் சரி, கோபிநாயனார் இந்த மாதிரி கேட்கிறாரு, என்னங்கடா அதிகார வர்க்கத்தை அடைகாப்பதற்கு மட்டுமே பெரியாசு இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்படியா? எங்க மதிவதனி அவர்களே, நீங்க அப்படியா? எங்க அவர் வந்து சொல்றாரு, அவர் கேட்கிறாரு, அதிகார வர்க்கம் அடைகாப்பதற்கு மட்டும் தான் இருக்கிறீங்க, இந்த பேச்சு நீங்க பேச மாட்டேன்னு சொல்றாங்க. எங்க நீங்க பட்டியல் எடுங்க முதல், நம்ம கோபிநாயரை வீழ்த்துவோங்க கருத்தியல் ரீதியா. நீங்க இதுவரைக்கும் பட்டியல் சமுதாய மக்களுக்காக பேச்சு சொல்லுங்க, இது களத்திரை போராட்டம் பண்ண சொல்லுங்க, நம்ம முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருப்பீங்களா, அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு வந்து கோபிநாய விடக்கூடாது சொல்லி தரவுல வெளியிடணும் தானே? இது எப்படிங்க தவறாகும்? ஒரு
ஒரு தவறை சுட்டி காட்டுறாருங்க அவரு. மதிவதனி போன்ற ஆட்களுக்கே சுட்டி காட்டுறதா எடுத்துக்கிற முடியுது. ஒரு தந்தை ஸ்தானத்துல சுட்டி காட்டுறதா எடுத்துக்கங்க நீங்க. ஆனா அதுக்காக சுட்டி காட்டவே கூடாதுன்னு சொல்றது ரொம்ப தப்பு இல்லையா? எப்படி நம்ம ஏத்துக்கிறோம்? இல்ல, தொடர்ச்சியா திகாவோட ஒரு மோதல் போகக்கூடாத விசிகா செயல்படுதுன்னு. விசிகா யாரு செயல்பட்டா? விசியோட அபிஷியல் பர்சன்ஸ் யார் செயல்பட்டாங்க சொல்லுங்க. இப்ப கோபி நயினார் வந்து அபிஷியல் தானே? ஆமா, அவர் கட்சியுடைய தொண்டன் தானே. அவர் பொறுப்புல கிடையாது. அவரு முன்னாள் மாவட்ட செயலர், இப்ப பொறுப்புல கிடையாது. அவர் படம் எடுக்க போறப்போ வந்து படத்துக்கு பொறுப்பு வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் பொறுப்பு கிடையாது. அபிஷியல் பர்சன்ஸ் வந்து யாராச்சும் தவறா பேசினாங்களா சொல்லுங்க. கோபி நயினாரே தவறா பேசுறது என்னுடைய வாதம். அது தவிர அபிஷியல் பர்சன்ஸ் யாராச்சும் வந்து தவறா பேசினாங்களா? பேசல. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அபிஷியல் பர்சன்ஸ் யாரும் தவறா பேசினாங்களா? இல்ல, பேசுறாங்க. இந்த தரவுகள் இன்னைக்கு கோபி நயினார் இவர் பேசலையா? சூவீரபாண்டியன் அவர்கள் பேசலையா? அவரு சங்கியுடைய என்னங்க சங்கியுடைய வலையில் வீழ்ந்து விட்டார்களா? எவ்வளவு பெரிய வார்த்தைங்க அதெல்லாம். என்ன அப்படிங்களா? அக்கா துக்கா நினைச்சுக்கிறீங்களா? இது தெரியாது. உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும்போது அவருக்கு ஒரு பார்வை இருக்கும். அதான் என் பார்வை முன்னாடி வச்சல. துரைமுருகன் வந்து போயிருக்காரு, நீங்க பதில் சொல்லுங்க. நம்ம ரகுபதி அவர் சொல்றாரு, இது வந்து இந்த ஆட்சி என்பது ராமராட்சின்றாரு. நாங்க வந்து தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடு ஏந்தி களமாடி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் தான் அப்படின்னு சொல்ற. சன் டிவில ராமாயணம் போடுறாங்க. எத்தனை கவனிச்சீங்க? சன் டிவில ராமாயணம் ஓடி இருக்குது. அது ஒரு தொழிலே, அது ஒரு டிவில ஏதோ போட்டு போறாங்க. அதனால கொள்கை என்ன இங்க செஞ்சிட போகுது? சரியா? ஏங்க, சன் டிவின்றது வந்து தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 நெட்வொர்க்குங்க. நீங்க என்ன பண்றீங்க? சாதாரண சாமானிய மனிதனுடைய வீட்டுக்குள்ள கொண்டு போய் நீங்க ராமாயணத்தை கொடுக்குறீங்க. இது வந்து சாதாரண விஷயம், கடந்து போகாதீங்க. உங்களுக்கு பொருளாதாரம் தான் முக்கியமா? நீங்க வந்து ராமாயணத்தை வந்து நீங்க டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னா பல கோடிகள் நட்டமா போதா? கேட்கிறேன். விரும்பி பாக்குறாங்க, அதனால கொண்டு போறேன். நீங்க கொண்டு போற அதுதான் நானும் சொல்றேன். மக்கள் விரும்பி பார்ப்பாங்க, எதிர்பார்க்கறாங்கன்றத நீங்க வந்து அவங்கள சங்கித்துவா வந்து மாத்துறீங்க நான் சொல்றேன். அப்ப சுபவீர பாண்டியன் போன்ற ஆட்கள் என்ன சொல்லணும்? நீங்க தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடு ஏந்தி களமாடுகின்ற கட்சி தானே. நீங்க எப்படிங்க நீங்க ராமாயணத்தை டெலிகாஸ்ட் பண்ணலாம்? தந்தை பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு டெலிகாஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றேங்க, தந்தை பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு டெலிகாஸ்ட் பண்ணுங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஏன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நாடகங்கள் இல்லையா? ஹிந்தியில் நிறைய இருக்குது, தமிழாக்கம் செஞ்சு போடுங்க. நீங்க அப்படி வீட்டுக்குள்ள கொண்டு போய் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியார் கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு வந்து ராமாயணத்தை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போறதா ரொம்ப முக்கியமானதா? அப்ப இந்த இடத்துல யாரு சங்கியாக மாறிக்கொண்டிருக்கின்றார்? சுபவீர பாண்டியன் அவர்கள் இந்த மாதிரி விஷயம் நோக்கி ஏன் கேள்வியை தூக்கி முன்னாடி வைப்பது கிடையாது? ஏன் கிடையாது? எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? சங்கி வலையில் வீழ்ந்து விட்டார் அப்படின்றது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அதெல்லாம் இந்த வார்த்தையை நீங்க வந்து அதிகார வர்க்கம் நோக்கி முன்னாடி வைக்க பார்ப்போம். வச்சிருக்கீங்களா நீங்க? இப்ப இன்னைக்கு பிசிகானுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்களும் சபாநாயகர் அப்பா அவர்களை வந்து கிண்டல் செய்யும் விதமா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? இல்ல பார்க்கல தான். இல்ல, நெல்லையில் வந்து சாதி பிரச்சனை இல்லைன்னு அப்பாவை சொல்லியிருக்காரு. சாதி பிரச்சனை சொல்லியிருக்காரா? சரி. இல்ல அதான் சொல்ல சாதி பிரச்சனை சொல்லியிருக்கிறாரு. ஆமா, சரி. நான் இப்ப பேசிக்கிருக்கும் போதே நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன்னா, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என் செல்லுல இருந்து உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். நாங்குநேரி சின்னதுரை தெரியுமா? தெரியும். அந்த சின்னதுரை நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் என்னுடைய சேனல்ல. அந்த நாங்குநேரி சின்னதுரையுடைய தங்கையுடைய கைகள் இருக்குல்ல, கைகள் இப்படி எல் ஷேப்ல வந்து வெட்டிட்டு போனாங்க சாதி வெறியர்கள். எல் ஷேப்ல அந்த போட்டோ நான் அனுப்புறேன். நாங்குநேரி சின்னதுரையுடைய மானுடைய கைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குதா? இப்படி இருக்குது கை. விரல போட்டாங்க. என்னோட நீ அதிகமா போய் அந்த சாதிகார பயிலே சொல்லி வெட்டிருக்கானுங்க. இது எப்ப நடந்தது? திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில. முழு பூசணிக்காய் சோத்துல நீங்க மறப்பீங்க, இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்ப வந்து இதை வந்து எஸ் பாலாஜி போண்டாட்டி கேட்க கூடாதா? இல்ல, அரசு கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்கு. என்ன கண்டுக்காம இருக்கா? அதைத்தான் நான் மறுபடியும் சொல்றேன். சாதி விளையாட்டங்கள் நடப்பது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் காரணம். நான் சொல்ல வரல, நான் அவங்கள பிளேமிங் பண்ணவே இல்லை. நாளைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சாதி பிரச்சனை நடக்கதான் செய்யும். ஆனா திருமாவளவன் வந்து எஜுகேட் பண்ணுவார், அது வேற எஜுகேட் பண்ணுவார், அது வேற. ஆனா விசிகாவே நாளைக்கு ஆட்சி வந்தாலும் சாதி பிரச்சனை நடக்கும். ஆனா விசிகா வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிரும், அது வேற. ஆனா அவனு தெரிஞ்சுங்க, சாதி பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதற்கு என்று நல்லா தெரிஞ்சுங்க, சாதி பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்கு என்று நமக்கென்று செயல் திட்டங்கள் இருக்குது. செயல் திட்டங்கள் வேணும். அந்த செயல் திட்டங்கள் எல்லாம் தெரியுமா? ஆதி திராவிட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக 5000 கோடி நிதி வந்து கொடுத்தாங்க. நிறைய 30,000 கோடி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் செலவழிச்சாங்களா, செலவழிக்கலையா, நம்ம வேறு திட்டங்கள் பயன்படுத்தினாலும் தெரியல. மீதம் இருக்கின்ற 5300 கோடிய நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திருப்பி அனுப்புனாங்க. இது சாதிகளை ஒழிப்பதற்கான செயல் திட்டங்கள் கிடையாதா?
நான் என்ன சொல்றேன், அந்த 5000 கோடியில வந்து ஒரு 2 கோடி புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகத்தை தயார் செய்யுங்க. பிசி எம்பிசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரை வந்து சாதி இந்துக்களுடைய தெருவுக்கு வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தெரிஞ்சலி நீங்க வந்து எழுதுங்க. சாதி இந்துக்களுடைய தெருவுடைய பெயருக்கு வந்து வேற பேர் தான் இருக்கணும். ஆனா கடைசி வரையும் சேரி மக்களுடைய பகுதி வாழ் மக்களுக்கு மட்டும் அந்த பேர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தெரு, தந்தை பெரியார் தெரு. தந்தை பெரியார் வரையும் புரட்சியாளர் அம்பேத்கர் நீ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் வந்து எங்கன்னா சேரி பகுதி கிடையாது. சாதி வெறியாட்டங்களை யாரு செய்யறாங்களோ அந்த பகுதியில. அப்ப அந்த 5000 கோடி இது மாதிரி செயல் திட்டங்கள் நீங்க வந்து பயன்படுத்துங்க. விழிக்கல் மற்றும் கண்காணிப்பு குழு இருக்குல்ல, சாதி வரிகளை கட்டுப்படுத்துவதற்கு என்று, அதே முதலமைச்சர் கூட்டல. இந்த நிதியை கண்காணிப்பதற்கென்று ஆதி திராவிட நிதி இருக்கலங்க, அதை கண்காணிப்பதற்கு ஆதி திராவிட நாளை குழு இருக்குது. அந்த குழுவை கூட்டல. பல்வேறு பணிச்சுமைகள் என்னங்க பணிச்சுமை என்ன பண்ணி நான் கேட்கறேன். சரி பணிச்சுமை நீங்க சொல்றீங்க, ரைட்டு, பணிச்சுமை தான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்க போறாரு, இங்க வராரு, பல கட்ட நிகழ்வுகளை தொடங்கி வைக்கிறாரு. உள்ளபடியே மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா இந்த வயசுலயும் சரி அவர் எல்லா இடங்களும் போறாரு வராரு. எல்லாம் ஒரு பணிச்சுமை ஜாஸ்தி தான் நீங்க சொல்ற மாதிரி. விழிக்கல் மற்றும் கண்காணிப்புகளுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா முதலமைச்சர் அவர்கள். அவர் தானே பணிச்சுமை இருக்குது. நீங்களும் அதே பொறுப்புல தலைவர் போல நீங்க மட்டும் தான் இருக்கணுமா? அந்த பொறுப்பு உங்களுக்கு பணிச்சுமை இருக்கலங்க. அந்த பொறுப்பை தூக்கி ஒரு அம்பேத்கர் சிந்தனை கொண்ட கட்சிகள்ல கொடுத்துருப்பாங்க, விசிகா போன்ற ஆட்கள்ல கொடுத்துருப்பாங்க. அவங்க பார்த்துக்கிட்ட அந்த விழிக்கல் மற்றும் கண்காணிப்பு குழுவை அவங்க செயல் திட்டங்கள் வகுக்கட்டும். அவங்க வந்து பட்டியலிட்டோம், இத்தனை சாதி பிரச்சனை நடந்து பட்டியலிட்டோம், இது இந்த சாதி பிரச்சனை நடந்திருக்கு, இது நடவடிக்கை எடுத்தீங்களா எடுக்கலையா, எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு சொல்லுங்க, இவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அரெஸ்ட் பண்ணலையா கேளு. அவங்க பார்த்துட்டு எல்லாம் பார்க்கட்டும். இல்லாட்டி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்ட கட்சிக்காரங்க போய் கொடுங்க அந்த தலைவர் பொறுப்பை. நீங்க சொல்றீங்களா பணிச்சுமை இருக்குன்னு சொல்றீங்களா, கொடுங்க. செய்யலாங்க. செய்வதற்கு மனம் வேணும். இதுக்கு முன்னாடி எத்தனை அரசியல் இருக்குது, என்ன ஓட் பாலிடிக்ஸ் இருக்குலாம் வந்து அறியாத நபர்கள்லாம் இங்க இருக்கிறவங்களாம் ஆட்கள்லாம் கிடையாது. அறிந்த நபர்கள் தான். நிறைய விஷயங்கள் பொதுவெளியில் சொல்ல முடியாத சொல்லிட்டாரு. நம்ம வந்து மேலோட்டமா சொல்றோம். முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சி காலத்தை விட இங்க வந்து கொலைகள் கம்மியா தான் இருக்கு, அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றாரு. இது வந்து கட்டுக்குள்ள நாங்க கொண்டு வந்திருக்கோம் தானே சொல்றாரு. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்திருக்கும். இதுவே மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயம். எப்பயுமே ஒரு சாதி பிரச்சனை நடக்குது அப்படின்னா வந்து இங்கோட அங்க அதிகம்டா, அவனை வெட்டிட்டாடா, இங்கோட அங்க அதிகம்டா அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம். நீங்க என்னங்க அது பேச்சு? இங்கோட அங்க அதிகம் இது என்ன பேச்சு? அங்கோட இங்க கம்மியா தான் இருக்கு அப்படின்னு என்ன பேச்சு? அங்க ஏறக்குறைய 79 தொகுதிகள் இருக்கு. நாடாளுமன்ற தொகுதியா 79 தொகுதி இருக்குங்க. அதோட பரப்பளவு அதிகங்க. தமிழ்நாடு 40 தானே, 39 பாண்டிச்சேரி சேருது 40. அதோடைய பரப்பளவு ஜாஸ்திங்க. இது என்ன கம்பாரிசனு? சாதி வன்கொடுமையிலும் சரி பிரச்சனை சொல்லி கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னோம் அப்படின்னா, அதாவது இங்கோட அங்க கம்மி தாங்க, அங்கோட இங்க கம்மி தாங்க. இது என்ன ஒப்பீடுகள்? இந்த ஒப்பீடு மாதிரி தப்புன்றேன் நான். இந்த ஒப்பீடு தப்புன்றேன். அதுவும் கூட நடக்கக்கூடாதுன்னு தான் உங்களை மாதிரி ஆட்களை வந்து நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை தான் விழிக்க மட்டும் கண்காணிப்பு கூட்ட மாட்டாங்க, நீங்களாவது கூட்டுங்கப்பா அப்படின்ற நம்பிக்கையில தானே உங்களை மாதிரி ஆட்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். அங்க நீங்க கம்மிதான்ற ஒப்பீடு ரொம்ப தவறு. அப்படி ஒப்பீடுகள் பண்ணா இப்ப திமுக வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதுவுமே செய்யலன்ற மாதிரிலாம் நீங்க சொல்ல வரீங்க. இல்ல அப்படிலாம் சொல்லல. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மக்களுக்காக வந்து அவங்க செய்யலாம் சொல்ல வரல. அந்த மக்களை வந்து இந்த காலத்திலும் சாதி பிரச்சனை நடக்குது, அதை கட்டுப்படுத்துவதற்கு வந்து செயல் திட்டங்கள் இருக்குது. அந்த செயல் திட்டங்களை நீங்க முறைப்படி ரன் பண்ணுங்கன்னு சொல்றோம். அது எதுவுமே செய்யலன்னு சொல்ல வரல. இப்ப நான் சொன்ன ஆல்ரெடி நான் 2 தடவை சொல்றேன், 3வது தடவை சொல்றேன், விழிக்க மட்டும் கண்காணிப்புலாம் இருக்குது. அதெல்லாம் ஏன் கூட்ட மாட்டீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆதி திராவிட நலக்குழு ஏன் அமைக்க மாட்டீங்க? என்ன பிரச்சனை? எனக்கு புரியல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதை செயல்படுத்துறவங்க என்ன பிரச்சனை? அப்ப அந்த அரசு எந்திரங்கள் வந்து செயல்படாம வலுவிழந்து போயிருக்கின்றதுன்னு சொல்ல வரோம். ஒண்ணுமே செயல்னு சொல்ல வரல. அரசு இயந்திரங்கள் முறையாக செயல்படாம வலுவிழந்து போயிருக்கின்றது. இந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு இருக்கிற செயல் திட்டங்கள் சரிவர செயல்படல. இந்தியாவிலேயே வந்து பழங்குடியின மக்களுடைய கல்வி விகிதம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் கம்மி, தெரியுமா? ஒரு டேட்டா சொல்லுது. இப்ப ரவிக்குமார் அவர்கள் கூட ட்வீட் பண்ணியிருந்தாரு, இந்தியாலேயே பழங்குடியின மக்களுடைய கல்வி விகிதம் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லி ரவிக்குமார் ஒரு பதிவு போட்டிருக்காரு, ட்வீட் பண்ணியிருக்காரு. ஏன் கம்மியாச்சு? நீங்க ஒதுக்குற நிதியெல்லாம் எங்க போகுது? யாரு போகுது? அமைச்சர் பெருமக்கள் சரியா முறையா பயன்படுத்துறாங்களா? அந்த SC/ST குழு, ஆதி நலக்குழு வந்து முறையா பயன்படுத்திருந்தாங்கன்னா அவங்க வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்துருப்பாங்களா? நீங்க குழுவே அமைக்காம இருக்கிறீங்களா? இப்ப இந்த மாதிரி போதாமைகள்லாம் கேட்கதானே செய்வாங்க. 4 வருடங்கள் அமைதியா இந்த விசிக்கா எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் முன்வைக்கிறதுக்கான காரணம் வந்து எலெக்ஷன்ல வந்து அவங்க சீட் அதிகமாக வாங்குறதுக்கான வேலைகளுக்கு தான் இந்த மாதிரி பேசுறாங்க. யாரு சொல்றாங்க?
இல்ல சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது செய்தி. புரோக்கர்ஸ் அவங்க எல்லாமே எல்லாத்தையும் விடுதலை. ஆமாங்க, இப்ப மட்டும் தான் விசிகா போராட்டம் பண்ணுதா? உங்க மனசா தட்டு சொல்லுங்க, விசிகா இப்ப மட்டும் தான் போராட்டம் பண்ணுதா? எத்தனை போராட்டம் பண்ணிருக்காங்க? ஏகப்பட்ட ஏங்க ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து மோடி அரசாங்கம் கட் பண்ண பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி களத்திலையும் போராட்டம் பண்ணாங்க. கிரீமி லேயர் உச்சபட்ச வரம்பு வந்து அதிகரிச்சுட்டாரும் சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சி காலத்திலையும் போராட்டம் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து மருத்துவ மத்திய தொகுப்புல ஓபிசி மக்களுடைய 27% இடஒதுக்கீட மோடி அரசாங்கம் எடுத்துறாங்கன்னு சொல்லி இங்க இருக்கிற பிசி எம்பிசி மக்களுக்காக விடுதலை சிறுத்தை கட்சி காலத்திலையும் போராட்டம் பண்ணாங்க. இதுல வந்து 2021-19 காலகட்டத்துல அப்புறந்தே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. தொடர்ச்சியா எத்தனை போராட்டங்கள், தேன்கனி கோட்டையில வந்து தொடர்ச்சியான சாதி வெறியாட்டங்கள், விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் பண்ணாங்க. இங்க இருக்கிற வந்து கவியரசன், திருவாரூர்ல கவியரசன் சொல்லி ஒரு பட்டியல் சமாஜத்தை சார்ந்த ஒருத்தனை வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வந்து படுகொலை பண்ணிடுறாங்க. கொடியேற்ற விவகாரத்துல கொடியேற்ற விவகாரத்தை படுகொலை பண்ணிடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தானே படுகொலை பண்ணுச்சு. அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்நன்மை இருக்கிற கட்சிகள் யார் யாரு? அவங்களாம் போராட்டம் பண்ணிருக்கோம்ல, யாரும் போராட்டம் பண்ணல. ஈசிக்கா தான் போராட்டம் பண்ணுச்சு. அதுக்கும் கூட அவர் திருமானை போராட்டம் பண்ணாலதான் 7 பேர் மேல குண்டாஸ் போட்டாங்க. அன்னைக்கு தொடர்ச்சியான போராட்டங்கள், எத்தனை போராட்டங்கள், மக்கள் சார்ந்த பிரச்சனை போராட்டமும் சரி, பொதுவா ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனைக்காகவும் போராடுறாரு. இங்க இருக்கிற சாதாரண சாமானிய விளிம்புநிலை சமுதாய மக்களுக்காகவும் போராட்டம் பண்றாரு. கல்வி சார்ந்த விஷயங்களும் போராட்டம் பண்றாரு. இன்னைக்கு அரியலூர்ல ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குன்னா யாரு காரணம்? திருமானை வந்து கோரிக்கை வச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. கோரிக்கை வச்சு கொண்டு வந்திருக்காரு. யாரு பாலிசி மேக்கிங் விஷயத்துல எத்தனை விஷயம் வரும் திருமானை பண்ணிருக்கா தெரியுமா? இப்ப நெருக்கவட்டில் தான் பண்றீங்க அப்படின்னா நெருக்கவட்டில் தான் வந்து இந்த உங்களுடைய ஊடக புரோக்கர் சில பேர்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய கண்களுக்கு தென்படுது. அவங்கெல்லாம் ஃப்ரேமிங் பண்றதான் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. அதெல்லாம் இல்ல. விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஆரம்பத்துல தொடர்ச்சியான போராட்டங்கள் அவங்களுடைய கூட்டணியில ஏங்க ஒண்ணு இல்லைங்க. இந்தியாலேயே கூட்டணி கட்சியில் இருக்கிற நபர்கள் யாருக்கு போராட்டம் பண்றாங்க இல்ல தெளிவா காட்ட முடியுமா? முடியாது. யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மரபு இருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் பண்ணுவாங்க, கூட்டில் இருந்தாலும் சரி. கம்யூனிஸ்ட் போராட்டம் பண்ணுவாங்க, கூட்டில் இருந்தாலும் சரி. இதுவே நீங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் போது பாமக போராட்டம் பண்ணாங்களா? இல்ல, கிடையாது. கூட்டணி தர்மத்துக்காக பல்வேறு மக்கள் சட்டங்களா திருத்தம் ஓடி போய் ஓட்டு போட்டு வந்தாரு நம்மாலு. பண்ணாங்களா? இல்ல. பாமக கூட்டணி இருந்து இதர பின்ன கட்சிகள் போராட்டம் பண்ணாங்களா? இல்ல. அந்த மரபை உடைச்சிருக்குங்க விடுதலை சிறுத்தை கட்சி. நான் கூட்டில இருந்தாலும் சரி இல்லையாலும் சரி நான் போராட்டம் பண்ண வேண்டாம் என் மக்களுக்காக என்று போராட்டம் செய்கின்ற ஒரே கட்சி அது விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் போன்ற தோழமை இயக்கங்கள். அவங்க தான், வேற யாருமே. அதனால அவங்க தொடர்ச்சி அப்பந்து போராட்டம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இது நீங்க தவறா ஃப்ரேமிங் பண்றாங்க. சில ஊடகத்துல இருக்கிறவங்க எல்லாமே வெளிப்பட சில ஊடக புரோக்கர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தவறா ஃப்ரேமிங் பண்றாங்க. அதெல்லாம் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இப்ப ஆதவ அவர்களை மாதிரியே கோபிநாயனாருக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. திமுக வந்து அழுத்தம் கொடுத்து தலைவர் திருமாவை வந்து அழுத்தம் கொடுத்துருவாங்க, அவங்கள வெளியேற்றிடுவாங்க கட்சி விட்டுன்னு ஒரு செய்தி பார்க்க முடியுது நம்மளால. அப்படி சொல்றாங்க, எழுதுறாங்களா? லூசு பயிலுக்காக அவ்வளவு சொல்ல முடியாது. ஏங்க இது எல்லாத்தையும் அவர் வந்து கட்சி நீக்கி இருப்பாரு? அவரு எல்லாம் கிடையாது. அவரு ஒண்ணும் இல்ல. ஆதவர்ஜுன கட்சி நீக்கினார் அப்படின்னா அதுல வந்து பல விஷயங்கள் இருக்குது. அது வந்து தேர்தல் நெருக்கட்டு காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்கள் வெளிப்படுகின்றதெல்லாம் வந்து அது தெரியல. ஆனா கோபிநாயர் அவர்கள் நீக்குவதற்கான வாய்ப்பு கிடையாது. கோபிநாயர் அவர்களுக்கு இன்னைக்கு பெரும்பாலும் ஆதரவு தருகின்ற நபர்கள் யாருன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க தான், அடிமட்ட தொண்டர்கள் தான். அவங்க ஒரே வார்த்தை தான், ஏதாவது கூட்டணி, ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாப்பதற்காக மட்டுமே நீங்க ஏன் செயல்படுறீங்க ஒரு கேள்விதான் கோபிநாயர் கேட்டது. மற்றபடி வந்து அப்ப அந்த கேள்வி பதில் தானே சொல்லியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் கட்சி நீக்குவாங்களா? ஏதாச்சும் இதுக்கு எப்படி நீக்குவாங்க? இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா விஜயோட ஒரு சாஃப்ட் கார்னர் தான் விசிகா இருக்கு. ஒருவேளை விசிகா வந்து விஜயோட கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதாவது இது வந்து விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் எழுச்சி தமிழ் தான் வந்து முடிவு பண்ணுவாரு. அதை வந்து நம்ம இப்போதைக்கு எதுவும் சொல்லவே முடியாது. தேர்தல் காலகட்டங்களில் வந்து கருத்து ஒத்து போச்சுன்னா யாரு கூடயும் கூட்டணி போறதுல வந்து தப்பு கிடையாது. ஆனா வந்து தேர்தல் நெருக்கடி காலகட்டத்துல திருமாவளவன் தான் முடிவு பண்ணாரு. ஏன்னா கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து விஜய் அவர்கள் வந்து திருமாவளவர்களை எப்படியாவது நம்ம கூட சேர்க்கணும்னு மெனக்கிறாரு. விஜய் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல திருமாவளவன் தான் வந்து டிட்டர்மினேஷன் பண்ண தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி அவர் தான். அவர் எங்கிட்டு இருக்காரோ அந்த கட்சி தான் வெற்றி பெறுன்ற மாதிரி சூழல் இருக்கு தற்போதைய காலகட்டத்தில். ராமதாஸ் அவர் கூட சொல்லி, ஆமா ஏடிஎம்கே வந்து திருமாவை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, கொடுக்கல. ஆமா, அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தோம். ஆமா, அதாவது தீர்மானிக்கக்கூடிய சக்தி வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தான். அதாவது மற்ற கட்சியை சார்ந்தவர் வந்து அவரை வந்து அழைப்பதுல வந்து ஒரு தவறு கிடையாது. அதே மாதிரி திருமானை வந்து சாஃப்ட் டவுன்ல வந்து விஜயெல்லாம் ஹேண்டில் பண்ணல. நான் சீரியஸா சொல்றேன், சாஃப்ட் டவுன்ல ஹேண்டில் பண்ணல. அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொல்லுவாப்புல. எல்லாருமே வந்து கூத்தாடி கூத்தாண்ட வார்த்தையை விஜயை பயன்படுத்தினாங்க. ஆனா திருமானை வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆல்வர் சானவாஸ் கூட கண்டிச்சாரு. ஆமா, அதுக்கு வந்து மன்னிப்பும் கேட்டார் சானவாஸ் அவர்கள். கண்டிச்சாரு, அவரும் மன்னிப்பு கேட்டார், வருத்தத்தை பதிவு செஞ்சுக்கிறேன்னு சொன்னாப்புல. அதான் வந்து விசிகாவுடைய வளர்ப்பு என்பது. அதுக்குள்ள போல. ஆனா
முதலாக தான் வந்து ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச நடிகர். அவர் வந்து சம்பளத்தை இத்தனை கோடி சம்பளத்தை விட்டுட்டு அவர் சினிமா துறையில இருந்து வாராட பண்ணா இதை வந்து நம்ம வரவேற்றா ஆகும் சொல்லி திருமணம் வந்து பதிவு பண்ணாப்ல. சரிங்களா? ஆமா, நிறைய விடயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. நீங்க வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு சொல்றீங்க, ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற பலந்திருந்து கொட்டை போட்ட கட்சிகள் இதை எப்படி எப்படிலாம் உடைத்து விடுவார்கள் என்பது உங்களுக்கு சரியா தெரியல. அதனால இந்த மாதிரி ஒரு செயல் திட்டங்கள் எல்லாமே நீங்க வந்து தேர்தல் நெருக்கவட்டு காலகட்டத்தில் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கே வந்து புத்திமதி சொன்னாங்க. அவர்களுக்கு ஒரு அறிவுரை தான் சொன்னாப்ல. ஆனா இது சாஃப்ட்வேர் கிடையாது, இது வந்து ஒரு அண்ணனுக்கு தம்பி வழக்கமா சொல்றதா. நாங்க என்னங்க ஏங்க, அது திமுகவை வந்து விஜய் விமர்சனம் பண்ற காரணத்துக்காகவே நாம இப்படி முறைச்சுக்கிட்டே இருக்கணுமா? என்னங்க இது வந்து இந்த இதுவே தவறு போல. அதாவது விஜய் திமுக முறைச்சுட்டே இருக்கிறாரு அப்படின்னாங்க, முறடா நம்மளும் முறடா அப்படின்னு முறைச்சுட்டே இருக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. ஒரு இறுதியா ஒரே ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது இப்ப RSS சங் பரிவார் கும்பல் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய முக்கியமான அஜெண்டாவே என்ன அப்படின்னா பிஜேபியை பாதுகாக்கிறதா. RSS வந்து RSS முக்கியமான அஜெண்டாவே பிஜேபி பாதுகாக்கிறதா. பிஜேபி என்ன செஞ்சாலும் சரி ஆதரிப்பாங்க, இதான் அவங்களுடைய வேலையை. ஸோ இதே அஜெண்டாவை நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துங்க. திராவிடர் கழகம் இங்க எப்படி RSS இருக்கிறாங்களோ இங்க வந்து திராவிட கழகம் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சாலும் சரி ஆதரிக்க வேண்டிய இடத்துல திராவிட கழகம் இருக்கிறாங்க. அங்க அவங்க RSS அப்படின்னா இங்க வந்து திராவிட கழகமா இருக்காங்க. இதை வந்து கோபிநாயன் அவர் வந்து பதிவு பண்ணிக்கான்றதை நான் கருதுறேன். சரிங்களா? அவங்க வந்து சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற பேர்ல வந்து பாசிஸ்டா இருக்கிறாங்க, நீங்க திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற பேர்ல வந்து பாசிஸ்டா இருக்கிறீங்க. அப்ப மக்களுக்கான இயக்கம் நாங்க RSS அப்படின்னு சொல்லிக் கொள்கின்ற RSS வாதிகள் என்ன பண்ணணும்னா பிஜேபி ஆட்சியில சாதாரண சாமானிய மனிதர் பிரச்சனை அப்படின்னா RSS என்ன பண்ணா ஒரு இயக்க அரசியலாக பிஜேபி நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கணும். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் நீங்க ஒரு இயக்க அரசியல் தானே, பெரிய அரசியல் தானே, உங்களுடைய கேள்வி என்னவா இருக்கணும்? ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய போதாமையை சுட்டி காட்டணும்ல, அதான் கேள்வியா இருக்கணும். ஆனா தவறுறீங்களே. அப்ப இந்த இடத்துல யாருடைய வலையில் விழுந்து விட்டார்கள் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. இறுதியா இப்ப விசிகாவோட இந்த தேர்தல் அங்கீகாரம் அதை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் அங்கீகாரம் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லையா, அந்த கட்சியில வந்து எப்படின்னா இருக்கிற எல்லாருமே வழக்கறிஞர்கள் தான். பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டின்னு சொல்லி ஆக்ட் இருக்குல்ல, POI ஆக்ட் வந்து, அந்த POI ஆக்ட் ஒண்ணு இருக்குன்னே வந்து இங்க எல்லாருக்கும் யாருன்னு தெரியாது. நமக்கு ஒரு சட்டங்கள் இருக்குன்றதே தெரியாது. நைட்டு 12 மணிக்கு போவானுங்க, இங்க மதுரையில தான் நைட்டு 12 மணிக்கு போவாங்க. போய் அப்படியே மண்டு ரத்தத்தோட போவாங்க. அண்ணே என்ன அடிச்சுட்டாங்கண்ணே, என்ன உதச்சிட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணுவார், திருமணம் என்ன பண்ணுவாருன்னா நைட்டு 12 மணி 1 மணிக்கு காவல் நிலையத்தை போய் முற்றுகிடுவார். காவல் நிலையத்தை போய் முற்றுகிட்டு மக்கள் அங்கே கூட்டிட்டு போய் எப்பா இன்ஸ்பெக்டர் இல்லப்பா, அப்பல்லப்பா இப்பல்லப்பா காலைல வாங்கப்பா சொல்லுவாங்க. அங்கேயே விடிய காத்து கிடந்து வழக்கு பதிவு பண்ணுவாப்பாப்ல. வழக்கு பதிவு பண்ணிடுவாங்க. ஆனா வந்து SC/ST ஆக்ட்ல வந்து பதிவு பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவாரு, திருமணம் போராட்டம் பண்ணுவாரு. SC/ST ஆக்ட்ல வந்து வழக்கு பதிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கரெக்டான செக்ஷன்ல பதிவு பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் குற்றவாளியை கண்டுபிடிக்க மாட்டாங்க. SC/ST வழக்கெல்லாம் பதிவு பண்ணிடுவாங்க, ஆனா குற்றவாளியை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்ப குற்றவாளியை கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவாரு, திருமணம் போராட்டம் பண்ணுவாரு. அப்படி போராட்டம் பண்ணி அப்ப குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க. குற்றவாளியை கண்டுபிடிச்சது பின்பாக குற்றவாளி வந்து SC/ST ஆக்டின் அடிப்படையில் வந்து அவனுக்கு வந்து பெயில் தரக்கூடாது, பெயில் கொடுத்துருவாங்க உடனே. அதுக்கும் விடுதலை சிறுத்தை போராட்டம் பண்ணும். இந்த மாதிரி சாதாரண சாமானிய மக்களுக்காக வந்து களமாடி இந்த கட்சி இந்த அளவு வளர்த்து வச்சிருக்காரு. புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கார் இல்லையா, அவர் சேரி பகுதிக்குள்ள வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் ஊசலாடி கொண்டிருந்தார். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆண்ட கட்சிகளும் சரி, ஆண்ட கட்சியும் சரி, ஆளுகின்ற கட்சிகளாலும் சரி, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சேரி பகுதிக்குள்ள வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் ஊசலாடி கொண்டிருந்தார். ஆனா இந்த ஓட்டு என்பதனை தாண்டியும் கூட அந்த சேரி பகுதி மக்களையுமே அரசியல் படுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக பரிணமிக்க வைத்த ஒரு தலைவர் யாருன்னா அது திருமாவளவன் மட்டும்தான். சமஸ் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருப்பாப்புல, சமஸ் அவர்கள் எழுத்தாளர் சமஸ் அவர்கள் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. கட்டுரை சொல்லுவாரு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் வந்து மக்களை அமைப்பாக்குறதுல வந்து கொஞ்சம் வந்து தொய்வுகள் இருந்துச்சு, ஆனா அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ண புரட்சியாளர் அம்பேத்கர் மாதிரி அவரோட ஒரு படி மேல போய் இன்னைக்கு வந்து ஓவர் கம் பண்ணி இந்த மக்களை அணிதிரட்டி அரசியல் சக்தியா வந்து பரிணமிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணிவாப்ல. இந்த வெற்றி என்பது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வெற்றி என்பது, அரசியல் அங்கீகாரம் என்பது வெறும் பட்டியல் சமுதாய மக்களுக்கான வெற்றி மட்டும் கிடையாது. விளிம்பு நிலை சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த விளிம்பு நிலை சமுதாய மக்களுக்கான வெற்றி. எல்லா சமுதாய விளிம்பு நிலை, ஆமா, எல்லா கம்யூனிட்டிலுமே வந்து இன்னைக்கு வந்து விளிம்பு நிலை இருக்கிறாங்க, சாதாரண சாமானிய மனிதர்கள் இருக்கிறாங்க, ஓட்டு வீட்டில் வாழ்றவங்க இருக்கிறாங்க, உரிமைகள் மறுக்கப்படுகின்ற நபர்கள் இருக்கிறாங்க.
ஆர்டிஐ மூலமா வந்து நம்ம ஏதாச்சும் கல்வி போன்ற விஷயங்கள்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா கல்வி மறுக்கப்படுகின்ற மக்கள்லாம் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் போதாமைகள் இருக்குது. அந்த போதாமைகளுக்காக எல்லாத்துக்குமே விளிம்புநிலை சமுதாய மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடுகின்ற கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. இதை வந்து உறுதிப்படுத்தியது எதுன்னு பார்த்தோம்னா 2019 நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து விசிகா வெறும் அண்ணன் திருமாவர்கள் வந்து வெறும் 3000 ஓட்டுல வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. ஆனா இன்னைக்கு ஏறக்குறைய 70,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறாரு அப்படின்னா அவருடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கின்றது, அவருடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கின்றது. பொது சமுதாய மக்களும் திருமாவளவன் ஏற்றுக்கிட்டாங்க. பல்வேறு தரவுகளை பகிர்ந்து கொண்ட தோழர் அவர்களுக்கு நன்றி. வணக்கம். நன்றி.